காலையிலேயே பட்டையை போட்டுக்கிட்டு கிளம்பி போன இடம் தான் அருவா செய்கிற இடமான திருப்போணம். அங்கே அம்மாவுக்கு 6வது வருஷத்தோட திதி. அதை அப்படியே முடிச்சுட்டு நடந்து போனாங்க. விதவிதமாக ரகரகமாக இருக்கு. அங்கே வீதி ஃபுல்லாக விதவிதமாக ரகரகமாக வாங்கம்மா வாங்க அப்படின்னு அருவா அடித்து வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் ஒரு அருவா வாங்கலான்னு கடைக்கு போனோம். சவுத் சைடு ஃபுல்லாகவே திருப்பாச்சி அருவானா ஃபேமஸ் தான். அந்த ஊரில் இருந்து தான் இவங்க எல்லோரும் இங்கே வந்து கடை வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஊரில் அருவா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் உருக்கு. அந்த உருக்கில் செஞ்ச அருவா தான் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு அருவா யூஸ் பண்ணுறோம். அந்த அருவா 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்து வாங்கினது தான். இப்போ வரைக்கும் அந்த அருவா நல்லா தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் அருவா வாங்கினீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் உருக்கான்னு கேட்டு வாங்குங்க. அப்படியே அங்கே ஒரு கடைக்கு போய் ஒரு அருவா எடுத்து பேரம் பேசிகிட்டு இருந்தோம். 500 ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணே அருவாவை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணே நான் வேடிக்கை தான் பார்க்க வந்தேன், விசாரிச்சுட்டு இருக்கும்போது அருவா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து வியாபாரம் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. சரி ரைட்டுன்னு அவர் அருவா ரெடி பண்ணுறதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. நீ ஆளை வெட்டத்தாண்ட அருவா தூக்குவேன். நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்கின கைடாது. நான் வெறுங்கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையுமா அலைஞ்ச தாண்ட அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும் அப்படின்னு அருவா தூக்கி போட்டார். நம்ம அருவா வாங்கின கடை 40-50 வருஷமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பரம்பரையாக அருவா செய்கிறது தான் எங்களோட தொழில் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா கடையுமே அப்படி தான் போல். அதை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லான்னு போன இடம் தான் மீனாட்சி பவன். அது வந்து ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஆவரேஜாக இருந்துச்சு. ரேட் அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே ஆவரேஜ், கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே தான். எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. கடை எங்கே இருக்குது அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் டிராஃபிக் போலீஸ் பூத்து, அதை தாண்டினா ரைட் சைடில் கடை. இந்த ட்ரிப் முடிஞ்சு. பாய் பாய் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.